ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி போல் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கியும் அதே கார்டனிங் வியூஸ் தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஃப்ளவர்ஸ் அதிகமாக வந்திருக்கு. ஹைபிஸ்கஸ் இருக்குங்களா, நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இருக்கா, நெக்ஸ்ட்டு அதிகமாக நித்திய கல்யாணி பூத்துருக்கா. பார்த்திங்களா, ஜாதி மல்லி முட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பர் பூ பார்த்திங்களா, டிசம்பரு. இப்போ தான் பட்டன் ரோஸு ரொம்ப நாள் கழித்து பூத்துருக்கு. பட்டன் ரோஸு வெற்றிலை பார்த்திங்களா, இப்போ தான் அதுவும் க்ரோத் ஆகுது. கொஞ்ச நாள் கழித்து க்ரோத் ஆகுது. செகண்ட் அறுவடை பண்ணணும். மணத்தக்காளி கீரை இங்கே பார்த்திங்களா, இது கேஷவர்தினி. நான் ஃப்ளவர்ஸ் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். நான் கொஞ்சம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்களா, இப்போ பட்ஸ் வந்திருக்கு. இதுவும் பாலக்கீரை கட் பண்ணணும். டெய்லி ஒவ்வொரு கீரை சாப்பிடுங்க, ஹெல்த்தி. நித்திய மல்லி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே துளிர் வந்திருக்கு. மழை பெஞ்சது இல்லையா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. கிளைமேட் வேறு பாதி வெயில் பாதி சில்னஸ் இருக்குது. இது பார்த்திங்களா, பட்டன் ரோஸு. டொமேட்டோ பழுத்திருக்கு. சம புளிப்பு, சின்னதாக இருந்தாலும் சம புளிப்பு. நாட்டு தக்காளி தான் இது. க்ரோத் இப்போ தான் வருது. கொஞ்சம் நாளாக இல்லாமல் இருந்தது, கொஞ்சம் மாதமாகவே இல்லாமல் இருந்தது. இது என்ன பிளான்ட்டுன்னு தெரியல, ஆரஞ்சா லெமனா என்னதுன்னே தெரியல. ஆனாலும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹோப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் தான் நான் அதிகமாக வளர்த்துட்டு இருக்கேன். கீரை இப்போ தான் கீரை வகைகள் இது கொடிப்பாசில் பார்த்திங்களா, இதுதான் கொடிப்பாசில். இது 4-5 கீரை பெரிய பெரிய இலையாக போட்டாவே செம்ம டேஸ்ட்டு, ருசி அப்பா சூப்பராக இருக்கும். நாக்கில் எச்சி ஊறுது. செம்பருத்தி பூவு பட்ஸ் பார்த்திங்களா, எவ்வளோ ஒன்றே ஒன்று எவ்வளோ பெரிய கிளையாக இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ ஹைட்டுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா செம்பருத்தி இது. ஆனால் இது லெமனு, லெமன் வாசனை அடிக்குது. இது சூப்பராக. செம்பருத்தி பட்ஸு எல்லாம் வச்சுருக்கு. ஒயிட் கலர் பார்த்திங்களா, பட்ஸ் வச்சுருக்கு. மாயிலை இது பாவக்காய், குட்டி 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 பாவக்காய் இல்லைங்களா, அந்த பாவக்காய் செடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எந்த பிளான்ட்ஸும் வாங்கி வைக்கிறேங்க. ஏன்னா வெயிலுக்கு வாங்கி வச்சதே போதும், அது காப்பாற்றினா போதும்னுட்டு. பாதி டொமேட்டோ, ஒரு 4-5 டொமேட்டோ பிளான்ட் காய்ச்சிது. ஒரு 4 காய்ச்சிது. அது அவ்வளோதான், வெயிலுக்கு போயிடுச்சு. இருக்கிற ஒரு 4-5 பிளான்ட் அப்படி வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு கடவுள் பிளெஸ்ஸிங் தான். இந்த வெற்றிலை இப்போ தான் க்ரோத் ஆகுது. கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்தது பார்த்திங்களா. இதுக்கு மேலே எனக்கு தக்காளி க்ரோத் ஆக மாட்டேங்குது. குட்டி குட்டி தக்காளியாக இருக்குது பார்த்திங்களா. இதுக்கு மேலே எனக்கு க்ரோத் ஆக மாட்டேங்குது. சரி, வர வரைக்கும் வரட்டும் இதுக்கிட்டேன். இது ரோஸ் கலர் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஏற்கனவே. இது பிரண்டைங்க. தயவுசெய்து பிரண்டையை வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்கோங்க. 2 நாள் சொல்லுவாங்க, ஆனால் 3 நாள் எடுத்துக்கோங்க லேடிஸு. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு 2 டைம் சாப்பிட்டா ஒரு வீக், அப்படி ஒரு 2-3 டேஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த ஸ்பைனல் கார்டு வலியும் சரி, அந்த டிஸ்க்கு உக்காஞ்சி எழுந்துக்கிற வலியும் சரி, ஓரளவுக்கு பரவாயில்லை. மாத்திரை போட்டு பெயின் கில்லரு போட்டு நம்ம அந்த பெயினை தடுக்கிறதுக்கு பதில் பிரண்டை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா போன்ஸுக்குன்னு ரொம்ப இருக்குது. இந்த எலும்பொட்டி அதெல்லாம் இருக்குது பிளான்ட்டு. அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நர்சரியில் வாங்கிக்கிங்க. நான் வளர்க்கலை, ஃபஸ்ட்டு வளர்த்துட்டு இருந்தேன். அதான் சொல்கிறேன், வீடு ஷிஃப்ட் ஆக பிளான்ஸ் எல்லாமே போயிடுச்சு. கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டேன் நான். அதனால் திரும்பி மறுபடியும் வாங்கி வச்சோம்னா எனக்கு அதிகமாக ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் அடைச்சிக்கோன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. எலும்புட்டி இலை, காஞ்ச இலை நாட்டு மருந்து கடையில் இருக்குங்க. அது வாங்கிக்கிட்டு ஜஸ்ட்டு வாட்டரில் பாயில் பண்ணி வீக்லி ஒன்ஸ் குடிங்க. ஆனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சரிங்களா.
இந்த பிரண்டை துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கடுகு, இஞ்சி, வெங்காயம், சின்ன துண்டு தக்காளி, புளி, உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஃபஸ்ட்டு பிரண்டையை தனியாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு வறுத்துட்டு கடையில் கெட்டியாக வச்சுட்டு ரசத்துக்கு சாப்பிட்லாம், பழுதுக்கு சாப்பிட்லாம், காரக்குழம்புக்கு சாப்பிட்லாம், சாம்பாருக்கு சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு நான் க்ரோத் வருதான்னு பார்த்துருக்கேன். எப்பவுமே நீங்கள் வந்து சமைக்கணுன்னா பிரண்டை வந்து கொஞ்சம் நுனி இலையாக எடுத்துக்கோங்க. இது முத்தி இருக்குது, இப்போ தான் வருது, இது சின்னதாக வருது. இங்கேருந்து இது வரைக்கும் நுனியாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. முத்தந்து எடுத்துக்காதீங்க. முத்தந்து வந்து கொஞ்சம் எரியும். அது வந்து மெடிசனுக்கு தான் யூஸ் ஆகும், அவங்க பதமாக செய்வாங்க. நம்ம வந்து வீட்டுக்காக நுனியில் இருக்கிறத உடச்சிக்கோங்க, சரிங்களா? நல்ல போன் ஸ்ட்ராங்காக இருக்கும், போன் ஹெல்த்தியாக இருக்கும். முடக்கத்தான் கீரை கூட போனுக்கு தான் அதுவும் நல்ல கஷாயத்தை வச்சு சாப்பிடுங்க, துவையல் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது. இது தூதுவளை வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் நான் கட் பண்ணி விட்டுறேன். என்னத்துக்குன்னா நம்மளுக்கு ஒரு 4 இலை இருந்தால் போதும். ரொம்ப பெரிய ஹைட்டுக்கு போனால் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு நான் மெயின்டெனன்ஸ் ஹைட் லெவலுக்கு நான் பார்த்துக்கிறேன். இது இங்கே கூட ஒன்று இருக்குமா, இது பார்த்திங்களா, ஒரு காய் வச்சுருக்கு. இதுவும் இதுதான் தூதுவளை தான். இது திருநீற்று பச்சை. நான் எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வேணும், அந்த அரோமா ஸ்மெல்லே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்களா, குண்டு மிளகா, நீட்டு மிளகா வந்து இது 10 காய் வந்தது, அதுக்கப்புறமா வரல, பூக்குது, இப்போ தான் பார்க்கலாம். இது வந்து குண்டு மிளகா, குண்டு மிளகா 2 இருக்குங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்று காமிச்சேன், இன்னொன்று இருக்குங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கா இல்லை வியூஸு? ஆனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஏன்னா கிளைமேட்டு கொஞ்சம் டல்லாக இருக்கா, வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கா, அதனால் என்ன ஆகுது, பிளான்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் ஈவினிங் டைமில் நல்லா மழை பெய்கிற மாதிரி தண்ணி ஊற்றிடுறேன். அதனால் ஓரளவுக்கு மார்னிங் ஈரப்பதம் இருக்குது. நான் பார்ப்பேன் ஃப்ரெஷ்ஷு வாடி போதா இல்லை அப்படியே இருக்கா அப்படின்னு பார்த்துக்குவேன். வாடி போகிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி ஊற்றிடுவேன் ஈவினிங் டைமில். நான் துணி துவைக்க வரப்போ தான் மாடி மேலே பார்ப்பேன் பிளான்ட்ஸு. சரி, இப்போ வீடியோ எடுக்கணுமே, மார்னிங் வியூவு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, பழம் கொத்தாக இருக்குது. நான் பறிக்கலை, 2-3 நாளாக பறிக்கலையா, அதனால் அப்படியே இருக்குது. இது கருவேப்பிலை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்தேன், சின்ன செடி தான், அது சேகரித்து கடையிலையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து சேகரித்து நான் எல்லாத்துக்கும் போட்டுக்கிறது தான். இதுதாங்க என்னோடய வியூஸு. லைக் பண்ணிட்டீங்களா, ஷேர் பண்ணிட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? மிக்க நன்றி. ஹாப்பி கார்டனிங்.